அவரை பிரதான ஆசாரியரின் இல்லத்துக்கு கொண்டு சென்றார்கள். அங்கு மூப்பர்களும் மத தலைவர்களும் கூடிவிட்டிருந்தார்கள். அவரை நடுவில் நிறுத்தி விசாரித்தார்கள். பலர் பொய்சாட்சி சொல்ல வந்தார்கள். ஆனால் அவர்களின் வார்த்தைகள் ஒன்றோடொன்று பொருந்தவில்லை. அவர் அமைதியாகவே நின்றார். நீ தேவனுடைய குமாரனா என்று கேட்கப்பட்டது. அவர் பதிலளித்தார். அந்த பதில் அவர்களுக்கு கோபமாக இருந்தது. அவர்கள் அவரை இகழ்ந்தார்கள், முகத்தில் அடித்தார்கள். உன்னை அடித்தது யார் என்று கேலி செய்தார்கள். வெளியில் பேதுரு நெருப்பின் அருகில் நின்றிருந்தான். ஒரு வேலைக்கார பெண் அவனை அறிந்து, நீயும் இவரோடு இருந்தாய் அல்லவா என்றாள். அவன் மறுத்தான். 2வது முறையும் மறுத்தான். 3வது முறையாக சத்தியம் செய்து மறுத்தான். அந்த நேரத்தில் சேவல் கூவியது. இயேசு திரும்பி பார்த்தார். பேதுருவின் இதயம் உடைந்தது. அவன் வெளியே சென்று கண்ணீரோடு அழுதான். காலை வெளிச்சத்தில் அவரை ஆளுநர் பிலாத்துவின் முன் கொண்டு சென்றார்கள். பிலாத்து அவரை விசாரித்தார். நீ யூதர்களின் ராஜாவா என்று கேட்டார். அவர் அமைதியாக பதிலளித்தார். பிலாத்துவுக்கு அவரில் குற்றம் தெரியவில்லை. ஆனால் கூட்டம் கூச்சலிட்டது. சிலுவையில் அறையுங்கள். பிலாத்துவின் மனைவி செய்தி அனுப்பினாள். இந்த நீதிமானின் விஷயத்தில் ஈடுபடாதீர்கள். ஆனால் மக்கள் அழுத்தம் அதிகரித்தது. பிலாத்து கைகளை கழுவி அவரை ஒப்படைத்தான். படை வீரர்கள் அவரை உள்ளே கொண்டு சென்றார்கள். அவரை கடுமையாக சாட்டையால் அடித்தார்கள். அவரது முதுகு காயமடைந்தது. இரத்தம் சிந்தியது. முட்களால் கிரீடம் செய்து தலையில் சூட்டினார்கள். ஊதா ஆடை அணிவித்து யூதர்களின் ராஜா என்று கேலி செய்தார்கள். அவர் மேல் துப்பினார்கள். பிறகு அந்த ஆடையை கழற்றி அவருடைய சொந்த ஆடையை மீண்டும் அணிவித்தார்கள். பின்னர் கனமான சிலுவையை அவரின் தோள்களில் வைத்தார்கள். அவரை நகரத்தின் வழியாக நடத்திச் சென்றார்கள். காயங்களால் பலவீனமடைந்த அவர் ஒரு கட்டத்தில் கீழே விழுந்தார். சைரேனேயன் சீமோன் சிலுவையை சுமக்க அழைக்கப்பட்டான். பெண்கள் அழுது கொண்டு வந்தார்கள். அவர் அவர்களை நோக்கி, எனக்காக அழ வேண்டாம் என்றார். இறுதியில் அவர்கள் கொல்கொத்தா எனப்படும் இடத்தை அடைந்தார்கள். அங்கு சிலுவை தயார் நிலையில் இருந்தது.